வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச கோதுமை பூரி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவோட உப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கலந்து பூரிக்கு எப்படி நம்ம சாஃப்டான மாவா பிசைவோமோ அதே போலயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சாச்சு. இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். நான் கருப்பட்டி வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே கப்லேயே அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சிருந்து இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இந்த தண்ணி பாதியாக சுண்டுற வரைக்கும் அடுப்பை கம்மியான தீயில வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சுண்டன வாட்டி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன். பாதாம் இது போல் ஒரு 4 பாதாம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வானலியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ மாவு அரை மணி நேரம் ஊறியாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் வேணாம், ரொம்ப சன்னமாகவும் வேணாம். மீடியம் சைஸில் தேய்ச்சிட்டு இந்த மாவில் ஒரு சின்ன கப் வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு சின்ன சின்ன பூரி மாவு கிடைச்சிடும். எக்ஸஸ் மாவை எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த பூரி மாவை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பூரியும் இதே போலயே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல 350 மில்லி பால் சேர்க்கிறேன். பால் கொதிச்சு வந்ததும் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாமை சேர்த்துக்கலாம். பாதாம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதோட எடுத்து வச்சிருக்க பூரியை சேர்த்துடலாம். பூரியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம். இதை பாலோட இப்படி கலந்து விட்டுறலாம். பூரி சேர்த்ததுக்கு அப்புறம் பாலை கொதிக்க விடக்கூடாது. அதனால அடுப்பை குறைஞ்ச தீயிலேயே இருக்கட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும், நல்ல ஸ்வீட்டா இருக்கும். இதுக்கு யூஸ்வலா பொங்கலுக்கு பயன்படுத்துகிற வெல்லம் தான் சேர்ப்பாங்க. நீங்கள் பொங்கலுக்கு பயன்படுத்துகிற வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அல்லது வெள்ளை சக்கரை தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக நம்ம முந்திரியும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இந்த பாயாசம். ரொம்ப டேஸ்டியான பூரி பாயாசம் ரெடி ஆயாச்சு. நிச்சயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சூப்பரான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.